ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நான் வந்து என்ன காமிக்க போறேன்னா, கொட்டாக் கிரெடிட் கார்டு வந்து யூஸ் பண்றீங்கன்னா, பெரிதும் உபயோகமா இருக்கும். ஸோ வீடியோவ முழுக்க பாருங்க. இப்ப நான் வந்து கொட்டாக் நெட் பேங்கிங்ன்னு சொல்லி நான் ஓப்பன் பண்றேன். ஸோ இந்த மாதிரி வருதுல்ல, லாகின்ன்றத வந்து தனியா ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நான் இங்க லாகின் குடுக்குறேன். லாகின் டூ நெட் பேங்கிங். இப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ண சொல்லி கேட்குது. நான் மொபைல் பேங்கிங் தான் யூஸ் பண்றேன். நான் நெட் பேங்கிங் யூஸ் பண்ணதில்ல. இப்ப சிஆர்என் வந்து கேட்குது. கொட்டாக் யூஸ் பண்ற எல்லாருக்குமே சிஆர்என்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ அத இன்புட் பண்ணிக்கலாம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, மொபைல் நம்பர் கேட்குது. இப்ப இதுல நம்ம ஓடிபி என்டர் பண்ணி உள்ள போற மாரி வருது. யூ ஆர் ஆல்ரெடி ரெஜிஸ்டர்ட் ஃபார் நெட் பேங்கிங்ன்னு வருது இல்லையா? ஸோ ஆல்ரெடி நான் ரெஜிஸ்டர் தான் பண்ணியிருக்கேன். லாகின் குடுக்குறேன். இப்ப இதுல வந்து சிஆர்என் நம்பர் போடுறேன். ஸோ பாஸ்வேர்ட் வந்து எனக்கு தெரியல. மறந்துட்டேன். ஸோ ஃபர்கெட் பாஸ்வேர்ட் குடுக்கலாம். ஐ வாண்ட் டூ ஜெனரேட் மை பாஸ்வேர்ட். இங்க வந்து நம்ப சிஆர்என் நம்பர் குடுத்து, நெக்ஸ்ட் குடுத்து, மொபைல் நம்பர் குடுக்கணும். ஸோ மறுபடியும் ஓடிபி குடுத்து நம்ப பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்ப இது வந்து பாருங்க. லாகின் டூ கொட்டாக் பேங்க் அப்ளிகேஷன் அப்படி கேக்குது. இது வந்து நியூ. ஓகேவா? இப்ப நான் வந்து நம்ம ஃபோன்ல வருது. இப்ப வந்து கன்ஃபர்ம் குடுக்கணும். பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ண சொல்லி ஓகேவா இல்லையான்னு. ஸோ இத வந்து அப்ரூவ் குடுக்கணும். நான் இப்ப அதுல அப்ரூவ் குடுத்தா தான், இங்க வந்து நம்ம புதுசா பாஸ்வேர்ட் போட்டுக்க முடியும். ஸோ புதுசா பாஸ்வேர்ட் போடுறப்ப அட்லீஸ்ட் 8 கேரக்டர் இருக்கணும். கேப்பிட்டல் லெட்டர் இருக்கணும். ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. நான் ஆல்ஃபபெடிக் கேரக்டர்ஸ் இருக்கணும். ஸ்பெஷல் கேரக்டரும் இருக்கணும். ஸோ நம்பர்ஸும் இருக்கணும்னு சொல்லுது. ஓகேவா? டியர் கஸ்டமர் செட் a நியூ பாஸ்வேர்ட் தட் இஸ் டிஃபரெண்ட் தென் த லாஸ்ட் 5 பாஸ்வேர்ட்ஸ் யூஸ்ட். ஸோ இதுல அந்த பிரச்சனைலாம் வேற இருக்குதா? ஸோ பாஸ்வேர்ட் செட் பண்ணியாச்சு. இதுல ரிமெம்பர் பை சிஆர்என் குடுத்துட்டா சிஆர்என் வந்து சேவ் ஆயிடும். ஸோ செக்யூர் லாகின். ஸோ செக்யூர் லாகின்ன்றது ஓடிபி வரும் மறுபடியும். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா, செட் யுவர் செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ்ன்னு கேக்குது. ஸோ இது வந்து நாட் நௌன்னு குடுத்துக்கோங்க. பிரச்சனை இல்ல. ஸோ இது வந்து இங்கிலீஷ்ல டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் வந்து காமிக்கிறாங்க. இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா, கொட்டாக்ல எனக்கு அக்கவுண்ட் எதுவும் இல்ல. ஓகேவா? கிரெடிட் கார்ட்ஸ் மட்டும் தான் இருக்கு. ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா, இப்ப நடந்த டிரான்சாக்ஷன் காமிக்குது. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா, கிரெடிட் கார்டு இஎம்ஐ கன்வெர்ட் நௌன்னு இருக்குல்ல. அதுல வந்து நம்ம போய் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இல்லன்னா இங்க கார்ட்ஸ் கிளிக் பண்றேன். கிரெடிட் கார்டு. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா, நம்மளோட அவுட்ஸ்டாண்டிங் எல்லாம் காமிக்குது இல்லையா? அவைலபிள் கிரெடிட் லிமிட்ஸும் காமிக்குது. இப்ப இங்க கன்வெர்ட் டூ இஎம்ஐ இருக்கு. டிரான்சாக்ஷன்ஸ் டூ இஎம்ஐ. இப்ப இதுல கார்ட செலக்ட் பண்ணணும். ஸோ செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பண்ண டிரான்சாக்ஷன்லாம் காமிக்குது. இப்ப அந்த அமௌண்ட்ட செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு, இதுல வந்து காமிக்குது பாருங்க. 3 மாசத்துக்கு எவ்வளோ இஎம்ஐ,
6 மாசத்துக்கு எவ்வளோ இஎம்ஐ, அதே மாதிரி எவ்வளோ ப்ராசஸிங் ஃபீஸ் எல்லாம் கூட காமிக்குது. ரூ. 1000க்கு ரூ. 10 3 மாசமா இருந்தா. அதுவே 6 மாசமா இருந்தா ரூ. 25, 9 மாசமா இருந்தா ரூ. 35. பட் 12 மாசத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நமக்கு ப்ராசஸிங் சார்ஜ் இல்ல. பட் 1.76%ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 1.25 இன்டு 12 போட்டா 15%. 1.76 இன்டு 12 போட்டா 21.12%. ஓகேவா? அப்ப நம்ம அதுக்கேத்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணி 21% இல்லையா? ப்ராசஸிங் சார்ஜஸ் இல்ல. கால்குலேட் யுவர் இஎம்ஐன்னு போட்டா உங்களுக்கு இஎம்ஐ வந்து என்னன்னு காமிக்குது. டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ரூ. 72,943. EMI request can be accepted for a maximum amount of 75% of the credit limit. Only retail transaction above rupees 2,500 can be converted to an EMI. Please refer to EMI conversion terms and conditions. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். இதுல இன்ட்ரெஸ்ட் பார்ட்டுக்கு ஜிஎஸ்டி வேற போடுவாங்க. அது அடிஷ்னல். இதுவே நம்ம 24 months போட்டு பார்ப்போம். ஸோ இவ்வளோ கட்டுற மாதிரி வருது. ஸோ எக்ஸ்ட்ரா வட்டி எவ்வளோ கட்டுறோம்னு இதிலே காமிச்சிடுது. இப்போ நான் இதை வந்து நான் கோன்னு கொடுத்தா அதுக்கப்புறம் நமக்கு ப்ரொசீட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கிரெடிட் கார்டில் நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணிட்டோம்னா அதை அப்படியே விட்டுட்டிங்கன்னா ஏகப்பட்ட வட்டி போட்டுடுவாங்க. அதுக்கு அட்லீஸ்ட் இந்த மாதிரி இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் மாதம் மாதம் சிறுக சிறுக கட்ட பாருங்க, கரெக்டாக வரும். இப்போ நான் கோன்னு கொடுத்தா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ இதில் வந்து பாருங்க, மறுபடியும் கன்ஃபர்மேஷன் கேட்குது. ஐ ஹாவ் ரீட் த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கன்ஃபார்ம் கொடுத்தா நமக்கு இது இஎம்ஐ கன்வர்ஷன் ஆயிடும். ஃபோர்க்ளோஷர் சார்ஜஸ் பாருங்க 3% அவுட்ஸ்டாண்டிங் பிரின்சிபல்ல. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொட்டாக் கிரெடிட் கார்டு வச்சிருந்தா அதில் நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணால் அது எப்படி இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஆக்சுவலாக இந்த தொகையை கூட பார்த்தீங்கன்னா நான் வேலெட்டுக்கு மாற்றினேன். 2 லட்சம் ரூபாய்க்கு 4,720 நமக்கு சார்ஜஸ். அந்த 4,720 வேஸ்ட்டு தான். அதனால அது ரெண்டும் சேர்த்து இங்கே வந்து டிரான்சாக்ஷனாக காமிக்குது. அதுக்கு இஎம்ஐ நம்ம போட்டு விட்டால் கிட்டத்தட்ட நமக்கு எவ்வளோ வருது, இங்கே ஒரு 48,000 இல்லையா? அதுக்கு வந்து ஒரு 18% ஜிஎஸ்டி, அது ஒரு 9,000. 48,000 ப்ளஸ் 9,000 ப்ளஸ் அதுக்கப்புறம் அந்த 4,720 5,000 வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட நம்ம 2 லட்சம் ரூபாய்க்கு 62,000 நம்ம வட்டி கட்டுறோம் இந்த பேங்க்குக்கு. அது அந்த சார்ஜஸ் இந்த சார்ஜஸ்னு இந்த 62,000 டிவைடட் பை 24ன்னு போட்டால் ஒரு மாதத்துக்கு வட்டி 2,500 தாண்டிடுச்சு. ஓகேவா? 2 லட்சம் ரூபாய்க்கு 2,500 வட்டி என்ன பரவாயில்லன்னு தோணுதா? ₹1 வட்டியா ₹1.25 வட்டிக்குள்ள தான் வரும்.